பிரகாஷ் ராஜ் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு சமூக ஆர்வலர், என்னுடைய நண்பர், என்னுடைய பேஷண்ட், அதெல்லாம் சரி. ஆனால் அவர் இடதுசாரி, நான் வலதுசாரி. அதில் வந்து எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அண்டு நாங்கள் வந்து பல கருத்துக்கள் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அவர் மாற்றின விஷயம் தேவையில்லாத ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆக்ட் 1915 இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு ஓட்டர் ஐடி கார்டு தான் இருக்க முடியும். அவருக்கு வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, தமிழ்நாடு ப்ளஸ் கர்நாடகா 4 மாநிலங்களோட ஓட்டர் ஐடி அவர்கிட்ட இருக்குது. எனக்கு தெரியும் அவர் 4 இடங்களுக்கும் படத்துக்கு போவார், 4 இடங்களுக்கும் ஆக்ட் பண்ணுவார், பல மொழிகளும் பேசுவார். பட் ஹோல்டிங் 4 ஓட்டர் ஐடிஸ் கம்ப்ளீட்லி வந்து லாக் அகேன்ஸ்ட். ஏனென்றால் இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவிஸ்ட் ரோல் பண்ணதே, ரிவிஷன் ரோல் பண்ணதே, இவருக்கு ஒரு ஐடி, இவர் இங்கே இருக்கார், இவரோட நாட்டுடைய குடிமகன் சொல்லி அவர் ஒரு டிக். அப்படி பண்ணால் தான் உண்மையான ஜனநாயகம் வரும். இல்லைன்னா எவன் வேணால் பங்களாதேஷ்லேருந்து வந்து, இல்லைன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்து நான் ஓட்டு போடுறேன்னு வரலாம். அப்படி தான் நடந்துச்சு. 97 லட்சம் பேர் வெஸ்ட் பெங்கால்லையும், 75 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருந்தோம். அநியாயத்துக்கு இருந்த ஓட்டர் ஐடிஸை எடுத்தோம். பிரகாஷ் ராஜ் இப்படி பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபார்ம் 7 ஒன்று இருக்குது. அந்த ஃபார்ம் 7 வாங்கி எனக்கு இது வேணாம், இது வேணாம், இது வேணாம், இது மட்டும் வாங்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். எந்தவித ஒரு கிரிமினல் இதுக்காக அவர் பண்ணியிருக்க மாட்டார்னு எனக்கு தெரியும். ஆனால் அப்படி பண்ணது ரொம்ப அநியாயம். இப்போ சர்ச்சையாயிடுச்சு. டெக்னிக்கலி 2019 போட்ட கேஸ் இப்போ வந்திருக்கு. அதுக்கு வந்து நான் பெயிலபிள் வாரண்ட் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஐ ஹோப் அவருடைய சென்டென்ஸ் அது மாதிரி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மற்றவர்களையும் இது மாதிரி லீடிங் ஃபிகர்ஸை பார்த்து இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நம்ம அசால்ட்டாக 3-4 ஓட்டர் ஐடி வச்சுக்கலான்னு யாருமே நினைக்கக்கூடாது. இதுதான் நம்ம எல்லாரும் பிரகாஷ் ராஜோடைய இந்த இன்சிடென்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற இந்த நிகழ்வுலேருந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு முக்கியமான கருத்து.